நிறையா இருக்கு. அது புதுசாக எங்கே இருக்கு? போதும் நான் ரொம்ப ஆட்டாத. நான் படம் எடுக்கிறதா உங்கள் பேச்சை எடுக்கிறதாம்மா? படம் எடுக்கிறதா நான் பேச்சை எடுக்கிறதா இல்லை? ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி. ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி. எல்லாத்தையும் வீடியோ எடுத்தியா? எனக்கு சாமியார் வீட்டில் பாம்பு வச்சுருக்காரு. ஆட்சி முடிக்க குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் துணி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் துணி அக்னி 9 முறை வலம் வரும். இந்த அக்னியை 9 முறை வலம் வரும். ஓம் சாய்ராம். சத்குரு சாய்நாதா ஸ்ரீனிவாசா. துணி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரும். ஓம் சாய்ராம். துணி அக்னி. ஓம் சாய்ராம். சத்குரு சாய்நாதா ஸ்ரீனிவாசா. ஓம் சாய்ராம். சத்குரு சாய்நாதாம். மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும், கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. அனைவரும் வருக, அருள் பெறுக. வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும். அன்னதானம் வழங்கப்படும். பிரசாதமும் வழங்கப்படும். மாதத்தில் மொதல் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். மாதத்தில் மொதல் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். சந்தா கோதுமை வாக்கப்படும். அனைவரும் வருக, அருள் பெறுக. ஓம் சாய்ராம். சத்குரு சாய்நாதா ஸ்ரீனிவாசா. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஓம் சாய்ராம். மட்டை எடுத்து இடது பக்கம் 3 தடவையும் வடது பக்கம் 3 தடவையும் சுற்றி அக்னியில் செலுத்தவும். உங்கள் கண் திஷ்டி ஏகல் எல்லாம் விலகும். குருவாழ்க குருவே துணை. ஓம் சாய்ராம். அக்னி துணி 9 முறை வலம் வரவும். ஓம் சாய்ராம். அத்திமரம். தத்தார் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். தத்தார் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். இந்த அத்திமரத்தில் தத்தார் வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரவும். குருவாழ்க குருவே துணை. ஓம் சாய்ராம். சத்குரு சாய்நாதா ஸ்ரீனிவாசா. அத்திமரம். தத்தார் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். இந்த தத்தார் வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த மரத்தில் அத்திமரம். பீமாசங்கரில் இந்த அத்திமரம் உள்ளது. ஜோதிலிங்கம் பீமாசங்கரில் இந்த அத்திமரம் உள்ளது. அதே போல சிவராமபுரத்திலும் இந்த அத்திமரம் நல்ல அத்திமரம் இருக்குது. 7 முறை வலம் வரவும்.
மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. அனைவரும் வருக, அருள் பெறுக. ஓம் சாய்ராம். சக்குர் சாய்நாதா சிறடிவாசா. துனி அக்னி, அக்னி துனி. இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த சிவராமபுரத்தில் உள்ள அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். அக்னி துனி. இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். மட்டைக்காயுடன் 9 முறை வலம் வந்து மட்டைக்காயை தலையில் இடதுபுறம் 3 முறை வலதுபுறம் 3 முறை சுற்றி இந்த அக்னியிலிட நமது கண் திருஷ்டி விலகுகிறது. இந்த அக்னியை சுற்றி வர 9 முறை சுற்றி வந்து தலையில் இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி அக்னியிலிட இடதுபுறம் 3 முறையும் 1 2 3 1 2 அக்னியிலிட நமது கண் திருஷ்டி விலகுகிறது. உடைய கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியமும் விலகுகிறது. சிவராமபுரம் உருவாழ்க, உரிவை துணை. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. அத்திமரம், நல்ல அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும்.
திருவாழ்க குருவிக்கு பாலகத்திலே ராமசாமி திருக்கோயில் பாலகத்திலே ராமசாமி திருக்கோயில் ஸ்ரீ சித்தர்களும் ராமர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இங்கு நமக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் இங்கு நமக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த திருக்கோயிலில் சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் நமக்கு சூக்குமமாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குரு வாழ்க குருவே துணை. ஸ்ரீ பாலாஜி ராமேஸ்வரம் திருக்கோயில். இது பாரம்பரியம். நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி. நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி. குரு வாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம் நீங்களே ஆரத்தி எடுக்கலாம், நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம். கருவறையில் சென்று நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தி எடுக்கலாம். சாய்ராம். கருவறையில் சென்று நீங்கள் ஆரத்தி எடுக்கலாம். சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. இந்த பாபாவிடம் நீங்கள் நேரடியாகவே ஆரத்தி எடுக்கலாம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். Gracias.